கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மை கெரியர் பார்ட் 2 இன் கேம் சேஞ்சர் அதான் விளாட போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து சிடி விளாட போகிறோம். ஏற்கனவே என்னோடய மேட்ச்சில் லக்னோ பிடிச்சி ஜெயிச்சிட்டோம். அண்ட் நம்ம தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லண்டனில் விளாட போகிறோம். ஏன்னா மற்ற ஸ்டேடியம்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணலை. அடுத்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மும்பை ஸ்டேடியம் டவுன்லோட் பண்ண பார்க்குறேன். பிளேயிங் லெவனை செட் பண்ணியாச்சு. ஜிடி பிளேயிங் லெவனில் பெருசாக அந்த செஞ்சு நான் பண்ணலை, ஏன்னா அது அப்படியே இருக்கட்டும். லண்டனில் ஐபிஎல் ஃபஸ்ட் டைம் இன் லண்டன். எம்எல்சிக்கு அப்புறம் இதே நடக்குதுன்னு நினைக்கிறேன். டாஸ் நம்ம தான் கேட்டிருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். பவுலிங்கே பண்ணலாம், ஏன்னா நமக்கு சேசிங் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் காட்டிலும். ஏன்னா அடுத்து எஸ்ஆர்எஸ் கூட தான் மேட்ச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த மேட்ச் வேணால் நம்ம சேசிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாஸ் விழுந்துச்சுன்னா ஓகே. மேட்டன் ட்ரேவிஸ் தான் ஃபஸ்ட்டு ஓவர் போட போகிறோம் இல்லை, ஸ்கிப் ஆட்டோ ப்ளே தான் பண்ண போகிறோம். மேட்டன் ட்ரே தான் ஃபஸ்ட்டு ஓவர் போடுறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு பார்க்கலாம். அதோட நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 27 அப்லோட் பண்ணான்ட்டு இருந்தேன், ஆனால் பண்ண முடியலை சில பல காரணங்கள்னால. ஆனால் இந்த வீடியோ 28 இன்றைக்கி ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்எஸ்க்கும் மேட்ச் நடக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அண்ட் நம்ம தான் இங்கே ஓவர் போட வந்திருக்கோம். சாய் சுதர்ஷன் 19 பால் 31 இருக்கார். என்னடா 11வது ஓவருக்கே வந்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி கொஞ்சம் ஏர்லியே ஓவர் போட்டு டக்குன்னு நம்ம ஆட்டோ ப்ளே பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால தான் டக்குன்னு வந்து ஒரு 4 ஓவர் டக்குன்னு போட்டு போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். மேபி அடுத்த சில இதில் எப்படி அடிக்கிறாங்க அந்த பொறுத்து நம்ம வந்து டெத்தே போடலாமா இல்லை எப்படி போடலாமா அப்படின்னு பார்க்கலாம். அடிக்க மாட்டேங்கிறாங்க. டெத்தில் வேணால் அடிப்பாங்க, செட்டிலான மேட்ச் பண்ணியிருப்பாங்க அடிப்பாங்க. ஆனால் இப்போ செட்டில் ஆகிற கண்டிஷனில் இருக்கிற டைமில் அடிக்கிறது கஷ்டம். ஆனால் சாய் சுதர்ஷன் அடிப்பார்னு நினச்சேன், அவர் அடிக்கிறார். ஷாருக் கான் ஃபஸ்ட்டு பால் வேஸ்ட் பண்ணுறாரு, அவுட். சரியான விக்கெட் செலிப்ரேஷன். பேவிலியனை பார்க் பண்ணுறாரு, சரியான டெலிவரி. அண்ட் இங்கே ராகுல் தேவாட்டியா வராரு. ஒரு ஃபஸ்ட் பால் எதுவுமே இல்லை. எனக்கு இந்த ஏஐ கிட்ட என்ன பிடிக்கலன்னா, அதுவும் கொஞ்சம் அட்டாக்கிங் மோடில் வந்து கொஞ்சம் ஆடினா நல்லாயிருக்கும். ஏன்னா கேம் சேஞ்சர் 3 அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அட்டாக்கிங் மோடில் வந்து ஆடும். அந்த கேம் சேஞ்சர் விளையாடவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதில் 10 ஓவர் மேட்ச் வச்சா செமையாக அட்டாக்கிங் மோடில் ஆடுவாங்க. இந்த எல்லாமே ஆடும் அட்டாக்கிங் மோடில், செமையாக ஆடுவாங்க. நம்ம எந்த டார்கெட் வச்சாலும் சேஸ் பண்ணுற அளவுக்கு டஃப் கொடுப்பாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி 20 ஓவர் ஆடினாங்கன்னா நல்லாயிருக்கும். விக்கெட் சுடுறாங்கிறது 2வது பட்சம். அது ஓவரும் முடிஞ்சு. இந்த ஓவர் வந்து ஒரு ரன் தான் கன்சிட் பண்ணியிருக்கோம், ஒரு விக்கெட்டு. சரியான பவுலிங்னு சொல்லலாம், இல்லை உனக்கு பேட்டிங் வெஸ்ட்டாக பண்ணுறானுன்னு சொல்லலாம். நான் இப்போ நினச்சேன் ஆட்டோ ப்ளே பண்ணலாம், ஆனால் ஆட்டோ ப்ளே பண்ணால் நம்ம ஓவர் ஏஏ போட்டுரும். அதை சொல்லிட்டு இருக்கும்போது விக்கெட்டு யார் எனக்கு தேவாட்டியே தான் நினைக்கிறேன். தேவாட்டியே சாய் சுதர்ஷனா? என் ஃப்ரெண்டுக்கு ராகுல் தேவாட்டியான்னு ரொம்பவே பிடிக்கும். அவரோட பேர் அடிக்கடி யூஸ் பண்ணுவானா கூட பார்த்துக்கோங்களேன். அன்றைக்கி கிளின் பிலிப்ஸ் வந்திருக்காரு. இவராச்சும் ஒரு அட்டாக்கிங் மோடில் ஆடினா நல்லாயிருக்கும். ஏன்னா 13 ஓவருக்கு 90 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டான ஸ்கோர் தான். அண்ட் ரன் ரேட் என்னவாக இருக்குது, ரன் ரேட் 7ல் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம இன்னொரு ஓவர் போட்டோன்னா அது இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்னும் ஒஸ்டராக தான் இருக்கும். டிஃபென்ஸே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எனக்கு இந்த டெத் ஓவர்லேயே போட்டிருக்கலாமா இப்படி தான் தோணுது. ஒரு அட்டாக்கிங் மோடே பார்த்திங்கன்னா காட்ட மாட்டேங்கிறாங்க, இன்டென்ட்லாம் மாட்டுறாங்க. அதான் மெயின் ப்ராப்ளமே. அண்ட் பிலிப்ஸும் அதே மாதிரி தான் ஆடிட்டுருக்காரு. ஒரு 120 இந்த மாதிரி ஏதாவது போகும் இப்படி தான் நினைக்கிறேன். இப்படியே போச்சுன்னா 120 தாண்டிடுவாங்க. ஆனால் ஒரு 150 தான் ஸ்கோர் இருக்க வாய்ப்பு அதிகம் இப்படியே போச்சுன்னா. ப்ரொஜெக்டர் ஸ்கோர் 142 அப்படின்னு காட்டுது.
142னா ஏஏ சேஸ் பண்ணிடும். நமக்கு பேட்டிங் வருமானு தெரியாது, வந்துடும், அது வேறு விஷயம். இது வைடு பால். அண்ட் பேசிக்கிட்டே நல்லாவும் பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு 3 ரன் கன்சீட் பண்ணி 2 விக்கெட்டு. அண்ட் இப்போ இந்த வைடு பால் போடலன்னா இந்த ஓவரில் ஒரே ஒரு ரன்னு தான் வந்திருக்கும். போன ஓவரில் ஒரு ரன்னு, இந்த ஓவரில் 2 ரன்னு. இந்த கடைசி பால் டாட்டா, இதுவும் ஒரு சரியான டெலிவரி. ஓகே, போன ஓவரில் கொஞ்சம் அட்டாக்கிங் மோடில் பிலிப்ஸ் ஆடி இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சாய் சுதர்சன் ரன் அப்படியே தான் இருக்குது. 26 பாலுக்கு 33. நம்ம போட வரும்போது எவ்வளோ 19 பாலுக்கு 33 இருந்தார். இன்னும் அதில் இருக்கார், இப்போவும் அதில் தான் இருக்கார். இவர் ஸ்டொக்கு வச்சுட்டே ஓடுறாரு. நான் ஃபீல்டு மாற்றுவேன், ஆனால் அதுக்கப்புறம் இவங்க அடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஃபீல்டு மாற்றினா வேண்டாம் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போவாச்சும் அடிப்பாங்களா அப்படின்னு. பாருங்கள், ஸ்டொக்காக வச்சு தள்ளிட்டு இருக்காருங்க சாய் சுதர்சன். மோடி மேட்ச் டெஸ்ட்டு மேட்ச் மூட்லேயே இருக்காங்களோ. ஆனால் ஒரு 50 போட்ட பேட்ஸ்மேனை வந்து இந்த கேமில் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சில டைம் அவுட் ஆகிடுவாங்க, ஆனால் ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ்லாம் அவுட் ஆகிறது கஷ்டம். சாய் சுதர்ஷன் ஒரு நம்ம அவருக்கு ஒவ்வொரு பாலை வச்சு டெஸ்ட்டு பண்ணிட்டுருக்கோம். ஏதாவது ஒரு பால் தூக்கி அடிப்பார் அப்படின்னா அவர் நீட்டாக சிங்கிள் டபுள் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் நம்ம பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர்ஸாக இருக்க போகுது. ஏன்னா வெறும் 6 ரன் கன்சீட் பண்ணியிருக்கோம் 2.4 ஓவர்ஸுக்கு 2 விக்கெட். அப்படிங்கும்போது ஒரு நல்ல இதுதான். இவங்க பெருசாக அடிக்கிற மாதிரியும் தெரில. அண்ட் நமக்கு இன்னொரு ஓவர் இருக்குது. கிளென் பிலிப்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணுவாருன்னு தான் நானும் பார்த்துட்ருக்கேன். நான் எதுவும் பண்ணுற மாதிரி தெரில. பாருங்கள், ஃபுல்லர் லென்த்து பாலு, வைடு பாலா. இவருக்கும் ஷார்ட் பாலாக டெஸ்ட் பண்ணுறேன்னு அடிக்க மாட்டேங்கிறாருங்க. இவர் அடிக்க மாட்டேங்கிறாரு, அவர் அடிக்க மாட்டேங்கிறாரு. சப்போஸ் இது வந்து இன்ஸ்விங் மாதிரி கொஞ்சம் உள்ளே போட்டிருந்தேன் அப்படின்னா அது இதே மாதிரி தான் டீல் பண்ணியிருப்பாங்க. மண்டே அடி வேண்டியதாக இருப்பானுங்க தவிர்த்து அடிக்க மாட்டாங்க. பாருங்கள், இப்போவும் இதே மாதிரி தட்டி கடைசியில் சிங்கிள் மட்டும் ஓடிக்கிறானுங்க. ஒருவேளை நம்ம ஓவரை மட்டும் தட்டிட்டு மற்ற ஓவரில் அட்டாக் பண்ணிட்டா என்னமோ நினைக்கிறாங்கன்னு தெரில. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் 15 ஓவர் முடிட்டு 120க்கு 4. ஓகே, போன ஓவரில் வெறும் 3 ரன்னு இறங்கிரும். நம்ம இவனோட லாஸ்ட் ஸ்பெல்லில் இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் நல்ல ஸ்பெல் போட்டிருக்கோம். 9 ரன் கன்சீட் பண்ணி 2 விக்கெட். அண்டு ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 10 to 15 ஓவர்ஸ் 12 ஓவர்ஸ்குள்ளே சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா பேட்டிங் லைனாக அப்படி இருக்குது. நம்ம பவுலிங்கை சமாளிக்க முடியல. பவுலிங் ஆக்ஷனை தான் மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம். இதே ஆக்ஷன் ஓகேவா இல்லையாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் மோத் லைக் கேம் பிளே நெக்ஸ்ட் வீக் போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா இப்போ கேம் என்கிட்ட இல்லை. நான் திரும்ப அதை ஏற்றி திரும்ப அந்த சேவ் ஃபைலேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு லெவல் நம்ம முடிக்க முடியாமல் இருந்திருப்போம். அப்படி தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இது வரைக்கும் இந்த ஓவரில் ஒரு 2 ரன் தான் போயிருக்கு. அண்ட் இங்கே ஒரு பவுண்ட்ரி போகுது. ரொம்ப நேரத்துக்கு கழிச்சு ஒரு பவுண்ட்ரி போகுது ஜிடிக்கு. சாய் சுதர்சன் கிட்டேருந்து இது வந்துருக்கு. சாய் சுதர்சன் நல்லா இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். 120/4 லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எஸ், நம்ம 16 ரன்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்பெல் இதோட முடியுது. 20 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 183க்கு 4. பிலிப்ஸ் 42, 41 பாலுக்கு 50. டெஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காங்க 2 பேருமே. பெருசாக யாருமே அடிக்கலை. சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அது ருத்ராஜ் கெய்க்வாடே கன்ஃபார்மாக பண்ணியிருக்காரு. நம்ம இங்கே பேட்டிங் வந்துட்டோம். ஸ்டாட்ஸை பார்க்குறீங்க. 3 மேட்ச்சுக்கு 75 ரன்னு, 241 ஸ்ட்ரைக் ரேட்டில். அண்ட் ஃபர்ஸ்ட் பால் 6, பெரிய 6. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷாட். எல்லா ஐடியாலும் இது ஒன்று வந்துடும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷாட்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா நல்லா இருக்குங்க, அதனால தான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பால் இதையும் லாஃப்ட்லேயே அதே மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுவோம். அண்ட் பட்டன் ஒர்க் ஆகலை, அவுட்.
இதே நமக்குன்னே சரி பண்ணுதுங்க. ஆட்டோ ப்ளே பண்ணியிருக்கோம், ஜெயிச்சிருக்காங்களா? 133/5 தோனி இருக்கார். 20 balls 25 runs இருக்காரு. எஸ், தோனி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காருங்க கடைசியில். தோனி அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரை கடைசியில் நின்றுருக்கார். நம்ம பேர் பவுலிங்கில் மட்டும் தான் வந்திருக்கோம். நம்ம பேட்டிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 30 runs அடிச்சிருந்தோன்னா நமக்கு ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சிருக்கும். அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பாங்களாங்கிறது டவுட்டு தான். ஆயுஷ் மாத்திரை 50 போட்டிருக்காரு. எஸ், அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச். அண்ட் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வெளிப்படுவது உங்கள் GTG.